200 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆய்வறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து உலக பெருமன்றத்தில், ஐநா மன்றத்திலே ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார்கள், தாக்கல் செய்தார்கள். இந்த பூமியின் வாழ்நாள் இன்னும் 12 ஆண்டுகள் தான் இருக்கிறது. அதற்குள்ளே நாம் விழித்துக் கொண்டு எச்சரித்துக் கொண்டு காப்பாற்ற வேண்டும், இல்லை என்றால் எல்லோரும் அழிவதை தவிர வழி இல்லை என்று அவர்கள் அறிக்கையை கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். அன்று கொஞ்ச நேரம் வருந்தினார்கள், அழுதார்கள். அதுக்கப்புறம் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த நாட்டில் அழுவது தமிழ் தேசிய பொது உடைமை, தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களும் அவருடைய பிள்ளைகள் நாங்களும் தான் தெரு தெருவாக கத்திக்கொண்டு அழுது கொண்டு வருகிறோமே ஒழிய யாரும் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இந்த பூமி நிலமற்ற, நீரற்ற நிலமாக மாறிவிட்டது என்ற ஒரு அறிக்கையை உலகத்தார்கள் கொடுத்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டார்கள். தமிழ்நாட்டில் 10 மாவட்டத்தில் பூமிக்குள்ளே நீர் இல்லை என்று சொல்லிவிட்டு அறிவிப்புவிட்டு அதோடு அதன் பொறுப்பு முடிந்து விட்டது, போய்விட்டார்கள். அந்த நீரை சேமிப்பதற்கு, நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு என்ன வழி என்று அவர்கள் சிந்திக்கவும் இல்லை, செயல்படவும் இல்லை. எப்படியாவது அடுத்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக 5000 தருவது, அண்டா தருவது, மிக்சி தருவது, வாக்குக்கு 2000 தருவது, இந்த கணக்கிலே தான் திட்டமிடுகிறார். முதலில் எது அரசியல், எது அவசியமானது என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, மலைவளமே மண்வளம் என்ற இதை நீங்கள் பாருங்கள். மலை என்பது வெறும் மலை இல்ல, வெறும் கற்குவியல் இல்ல, கல்லறோல ஒரு முகடுன்னு நீங்க நினைச்சுக்காது இல்ல. அதுதான் பல லட்சக்கணக்கான உயிர்களின் உறைவிடமும் கருவறையும், அதுதான் நம்முடைய ஆதி நிலமும். அதுதான் முதலாக தமிழர்கள் நாம் வாழ்ந்தது அந்த இடத்தில் தான். மனிதர்கள் நாம் வாழ்ந்தோம். ஆதியில் மலைகளில், காடுகளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும். அங்கே வேட்டையாடி விலங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். அங்கே வாழும் போதே உழைப்பிலிருந்து மொழி தொடங்கியது என்று மாமேதை மார்க்ஸ் சொல்கிறான். அங்கே வாழ்ந்த நாம், அந்த மலைகளிலே வாழ்ந்த நாம், தொலை தூரத்தில் இருந்த மக்களை அழைப்பதற்கு ஏ ஓ ஆ என்று எழுப்பிய ஒளிதான் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது. ஆதி மொழி தமிழ், ஆதி மனிதன் தமிழன் என்று அறிஞர்கள் வரையறுக்க காரணம் அதுதான்.